ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள ஓட்டை வந்து கலட்டணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு கலட்டினாலே அது வந்து கலண்டுரும். இன்னொரு மெத்தடு இருக்குது, அது பின்னாடி ஓட்டை போடுறது. அது கூட தேவையில்லை. இது பெரிய நண்டு, கடல் நண்டு அப்படின்னாலும் இப்படி கலட்டினாலே அது வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஓட்டை கழட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படி எடுக்கையிலேயே அதில் உள்ள அழுக்கும் வந்துடும். இப்படி மேலேருந்து கரெக்டாக அந்த தோலை உரித்தோம் அப்படின்னா அதில் உள்ள எல்லாமே வந்துடும். அங்கே பாருங்கள், அதோட குடல் எல்லாமே வந்துடும். சில பேர் வந்து அது மஞ்சளாக இருக்கிறதுனால அவனுக்குள்ளே முட்டை இருக்குது அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு சமைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் ஓரத்தில் வந்து பிளாஸ்டிக் மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும். அதை பிச்சோன்னா ஆனால் லைட்டாக தண்ணி வரும். அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் வந்து அதை எடுத்துடணும். ஏன்னா அது வேக வச்சாலுமே அது நரன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதை பண்ணக்கூடாது. அதை சாப்பிட முடியாது. அதில் எந்த ஒரு நல்ல விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே வந்து கால் இருக்கா, அந்த காலை வந்து ஃபுல்லாக உடச்சிடணும். எதுக்காண்டி அப்படின்னா அதில் வந்து கசப்புத்தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் கீழே உள்ள கொடுக்கு 2 பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே, நம்ம பின்னாடி ஓட்டை போட்டுட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. அது இந்த மெத்தட் தான். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தாலும் சரி, அப்படி எடுத்தாலும் சரி, மொத்தமாக அந்த அழுக்கை வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொடுக்கா அதை வந்து உடச்சிக்கலாம். சரிங்களா? இந்த பெரிய கால் பேர் கொடுக்கு. அடுத்து சின்னது வந்து நான் ஏன் வந்து முழுசாக உடைக்கிறேன் அப்படின்னா, இது பெரிய நண்டாக இருக்கா, அதனால் வந்து நான் முழுசாக வந்து உடச்சிட்றேன். ஏன் அப்படின்னா இது நம்ம கிண்டுறதுக்கு அதை இது பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு நண்டையும் நான் உடச்சி காட்டுறேன். இந்த மாதிரி தான் உடைக்கணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு நண்டையும் க்ளீன் பண்ணுறோம். அந்த ஓட்டை எடுத்துகிட்டு அந்த உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். அதுக்குள்ளே அந்த மேலே உள்ளதை வந்து நம்ம ஓட்டை போட்டு உடச்சி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே மொத்தமாக கூட உருவிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி உருவிட்டோம்னா லைட்டாக கீழே உள்ளது மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி கீழே வந்து 2 ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வந்து உடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம சாப்பிடையில. இல்லைன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அது தேவையும் இல்லை. அது வந்து அந்த மேலே ஓட்டுக்கு சப்போர்ட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அது நல்லா பிச்சு எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம மேலே அந்த கசப்பு தன்மை இருக்கும்ல, அதை வந்து உடச்சி எடுத்துடணும். அது 2 பக்கட்டும் உடச்சி எடுத்துகிட்டு திரும்ப வந்து நம்ம ஒவ்வொரு காலாக எடுத்துகிட்டு அந்த கொடுக்கையும் உடச்சி எடுத்துடணும். இன்னொன்று, நண்டு எதுக்கு நல்லது அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது நண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சளி இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு, சளி வந்து இருமி வெளியேறதுக்கு அது வந்து உதவும். அதுக்கப்புறம் வந்து இதய நோயாளிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து கொழுப்பு சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகப்படுத்தும். நண்டு வந்து எப்படி ஆயிடுறதுன்னு பார்த்தாச்சு. இனி நம்ம எப்படி அலசுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம நண்டை வந்து ரன்னிங் வாட்டரில் அலசணும்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த மேலே சைடில் இருக்கிறது எல்லாமே ஒரு டயத்துலேயே போகாது. நம்ம அலசையில் எடுக்கணும். அது மாதிரி கீழே அந்த நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, நான் அப்போதே சொன்னேன், அதை வந்து உடச்சி எடுத்துடணும். ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதில் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி வந்து நல்லா உள்ளே வந்து க்ளீன் பண்ணணும். இதே ரன்னிங் வாட்டர் அப்படின்னா டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம உள்ளே காட்டினோம் அப்படின்னா அதுவே வந்து க்ளீன் ஆகி போயிடும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் அலசணும். கீழே உள்ளது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் உடச்சி எடுத்துகிட்டு அதை அலசணும் அப்படின்னா அது வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் அந்த ஓரத்தில் உள்ளதை வந்து எடுத்தீங்க பொறுமையாக எடுக்காமல் அப்படின்னா உள்ள சதை பற்றும் வரும். அதனால் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் வந்து எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், உள்ள எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கால், அதோட கொடுக்கு நல்லது. இது நிறைய பேர் குழம்பு வைப்பாங்க, சில பேர் இடித்து சூப் வைப்பாங்க. 2மே ஒன்று தான் கிட்டத்தட்ட. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். காலை உடச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் உள்ள சாறு வந்து நல்லா இறங்கும். நம்ம அரைக்கிற மசாலையும் உள்ளே போகும். அதனால தான் நம்ம வந்து உடச்சி சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி எல்லா நண்டையும் வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா நண்டையும் அலசி எடுத்து வச்சாச்சு. உள்ளே வந்து அந்த குட்டி குட்டி கால் இதெல்லாம் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து அலசி எடுத்து வச்சுக்கலாம். அலசி எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு அலசிக்கலாம். நல்லா நீட்டாக
ஃபஸ்ட்டு உள்ளதில் நிறைய அழுக்கு இருக்கும், ரெண்டாவது உள்ள தண்ணி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்தளவுக்கு பாருங்கள். ஒவ்வொன்றா இதுக்கு பேர் வந்து நெறின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டாவது அலசையிலையும் நமக்கு கண்ணில் ஏதாவது தென்பட்டுது அப்படின்னா அது சைடில் உள்ளது அந்த உடைக்கிறது நீட்டிகிட்ருக்கிறது அது எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக அலசி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்போ அது அலசின தண்ணி எப்படி இருந்துச்சு, இப்போ அலசுகிற தண்ணி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக அலசி வச்சுக்கணும். தண்ணி வந்து கலரு மாறாத அளவுக்கு நம்ம நல்லா அலசி வச்சுக்கிறணும். பாருங்கள், நல்லா நம்ம அலசி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து நண்டு அலசி எடுத்து வச்சுக்கணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.